நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்க, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதுன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல எதிரிகள் ஸ்தானத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் பலமடைஞ்சு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அதாவது ராசி அதிபதி ஆட்சி 6ஆம் இடமா இருந்தால் என்ன, 7வது இடமா இருந்தான்னா, 8வது இடமா இருந்தால் என்ன, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்று அமரும்போது பலம் நமக்கு பல மடங்கு அதிகரிக்கும். ராசிக்கு மட்டும் ஒரு அதிபதி கிடையாது, 6வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார போகிறார். இது கடன், நோய், பகை, எதிரிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல இப்போ அவர் பலமாக உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கிறதால தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது வலுவடையும். கடந்த காலகட்டத்தில் ஒரு உடல் சோர்வோடு இருந்தவங்க, நினச்ச நேரத்தில் நினச்ச காரியத்தை செய்ய முடியாதவங்க, இவங்க எல்லாத்துக்குமே உடல் வலு அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நான் செஞ்சு முடிச்சுடுவேன், எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, உடம்புல வலு இருக்குது, மனசில் வலு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான நேரமாக இந்த ஜூன் மாத தொடக்கம் அப்படிங்கிறதே இருக்க போது. மாதம் முழுக்கவே ராசி அதிபதி அங்கே தான் இருக்க போகிறார். அப்படிங்கிறதால உங்களோட திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். எதிராளிகள்கிட்ட சிக்கிட்டு கிடந்த சொத்து கூட இப்போ உங்கள் கைக்கு வரும். அதாவது கோர்ட்டு கேஸுன்னு போய் கேஸு போட்டிருந்தீங்கன்னா இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகள் வசமாக இருந்தால் உங்களோட சொத்து உங்ககிட்ட வரும். அது மாதிரி உடன்பிறப்புகளோட திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கும். திருமணத்தை முன்னின்று நடத்துவீங்க. உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் சொன்னதை செஞ்சு காட்டிடுவீங்க. ஒருத்தனுக்கு இந்த நேரத்தில் வாங்கின கடனை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் கொண்டு போய் கொடுத்து கௌரவத்தை நிலைநாட்டுவீங்க. ஏன்னா கடனை குறிக்கக்கூடிய இடத்துல தான் ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ வாங்கின கடனை பூரா அடைச்சிடலாம், கடன் அப்படிங்கிறது குறையும். ஒரு நகை நட்டு பேங்கில் அடவு வச்சுருந்தா அதை போய் இப்போ மீட்டுக்கிட்டு வந்துடலாம், காசு பணம் 10 ரூபா வரும். அதுமாரி எதிரிகள் ஸ்தானம், உங்களோட எதிரிகள் எல்லாமே பலமிழந்து போவாங்க. கடந்த காலகட்டத்தில் சம்பந்தம் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, குரு பகவான் கடந்த காலகட்டத்தில் 6ல் இருந்திருப்பார். 6ல் குருன்னா ஊரில் பகை. இப்போ குரு 7ஆம் வீட்டில் இருக்கார். சூப்பரான ஒரு இடம். குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கே கிடைக்குது. கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காருன்னா கூட்டு தொழில் சிறக்க வைப்பார் அப்படின்னு அர்த்தம். ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் முதலீடு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம், பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணி விடுவேன், ஆனால் காசு இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நண்பர்கள், ஒரு உறவுகள் வகையில் ஒரு கூட்டாளி சேருவாங்க. வா, எனக்கும் அதே தொழில் தெரியும், ஆளுக்கு 10 ரூபா முதலீடு போட்டு சேர்ந்து செய்வோம், பெருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு போடுறதுக்காக வருவாங்க. அப்பாடா, நம்ம என்னமோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரிப்பாங்கல்ல, நம்ம தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ நல்ல உறவுகள், நட்பு வகையிலே ஒருத்தன் முதலீடு போடுறான், 2 பேரும் சேர்ந்து செஞ்சிடலாம், பிரச்சனை இல்லை, அவனும் தொழில் செஞ்சவனா தெரிஞ்சவனாக இருக்கான். அப்படிங்கிறதால தொழிலையும் கூட்டு தொழிலையும் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதோட உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பெரும்பகுதி கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது.
அதாவது மாத தொடக்கத்தில் எல்லா கிரகங்களும் 7வது வீட்டில் தான் இருக்குது, அடுத்தடுத்து அஷ்டமத்துக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் குரு பகவானோட சேர்ந்து சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 4 கிரகங்கள் இருக்குது. 10ஆம் தேதிக்கு மேலே புதன் அட்டமத்துக்கு போவார், 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் அட்டமத்துக்கு போவார், 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் அட்டமத்துக்கு போவார். அஷ்டமத்தில் இத்தனை கிரகங்கள் வலுவடையக்கூடாது. அப்போ மொதல் பகுதியை நாம் அதிகமாக பயன்படுத்திக்கணும். 5 தேதிக்குள்ளே என்னென்ன முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டிய பிளான் இருந்தால் செஞ்சுக்கிறது நல்லது. பிற்பகுதியில் பயணங்களை குறைக்கணும், முக்கிய முடிவுகள் வாங்கல் கொடுக்கறலாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், முடிஞ்சால் தவிர்த்துக்கணும். ரிஷபத்தில் இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம் இந்த 13 நாளுக்குள்ளே. பல வழியிலையும் கொஞ்சம் இப்போ காசு பணம் அப்படிங்கிறது வரும், கொடுத்த பணம் வரும், வீட்டில் உள்ள வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும், பிள்ளைங்க படித்து வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாரித்து கொண்டாந்து கொடுக்கும். இதை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறேன், ஒரு ஏசி வாங்குகிறேன், ஒரு ஆடம்பரமாக ஒரு நகை வாங்குகிறேன் அப்படின்னா வாங்கி பார்த்துடலாம். அதுமாரி புதனும் மாத தொடக்கத்தில் ராசிக்கு 7வது வீட்டில் தான் இருக்கார். அவர் புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாருங்கிறப்ப கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், அரசு வழி ஆதரவு இருக்கும். வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. வெளிநாட்டில் நல்ல கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு சேர்க்கை கிடைக்கும், பிள்ளைகளுக்கு சேர்க்கை கிடைக்கிறதுக்கான அம்சம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெயர்ச்சி அடைஞ்சு அட்டமத்துக்கு போக போகுது. அதாவது 10ஆம் தேதி அன்னைக்கு மிதன ராசிக்கு புதன் பெறார். ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் அஷ்டமத்திலேயே மறைகிறார். இதான் மறைஞ்ச புதனால் நிறைஞ்ச தனலாபங்கிறது எதிர்பார்த்ததை விட கூடுதலாக 10 ரூபா காசு கிடைக்கும். கிளை தொழில் செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஒரு கடை ஒன்று வச்சுருக்கேன், பெட்டி கடை, லேசாக அப்படியே ஒரு டீ ஸ்டால் போடலான்னு இருக்கேன், இல்லைனா ஒரு டீ கடை வச்சுருக்கேன், ஹோட்டல் போடலான்னு இருக்கேன், ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கேன், அப்படியே ரெடிமேடு சேர்த்து இறக்கி உள்ளான்னு இருக்கேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வேலைகள் அப்படிங்கிறத செய்வீங்க. இது மாதிரி வெளிநாட்டு ஒப்பந்தங்களும் வரும். அதே மாதிரி 13ஆம் தேதி மிதன ராசிக்கு சுக்கிரனும் போயிடுறாரு. 12ஆம் இடத்துக்கு அதிபதியான அவர் 8ஆம் இடத்துக்கு வரும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த நல்ல திருப்பம் இருக்கும். தொழில் வளர்ச்சி உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு, ஆடை ஆபரண சேர்க்கை, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடுறது, இந்த மாதிரியான யோகா அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு கிடைக்கிது. ராசிக்கு 7ல் இருக்கிற குரு பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆவது வீட்டை பார்க்குறார், உங்களோட ராசியை பார்க்குறார். ராசிக்கு 3ஆம் வீடாக இருக்கக்கூடிய மகரத்தை பார்க்குறார். இந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கும்போது லாபம் 10 ரூபா கூடுதலாக கிடைக்கும். என்ன தொழில் செஞ்சாலும் குறிப்பாக ராசிதிபதி பூமிகாரகன் செவ்வாய் ஆட்சியில் இருக்கும்போது பூமி தொடர்பான தொழிலில் உச்சபட்சமாக லாபம் கிடைக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், தரகு கமிஷன் போடுறேன், ஒரு இடத்த விற்கிறேன், இல்லை ஒரு இடத்த வாங்குகிறேன் அப்படின்னா விற்கும்போது நல்ல விலைக்கு விற்கும், வாங்கும்போது விலை குறைவாக வாங்கலாம். நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தையும் இன்றைக்கி நல்ல லாபத்துக்கு விற்று பார்த்துடலாம். அது மாதிரி பூமி தொடர்பான விவகாரங்கள் விவசாயத்திலையும் 10 ரூபா லாபம் பார்த்துடலாம். ஒரு கடலை போட்டேன், எள்ளு போட்டேன், நெல் போட்டேன், கரும்பு போட்டேன், எதை போட்டாலும் மண்ணில் போட்டது பொன்னாகி உங்ககிட்ட நிற்கும். அது மாதிரி இந்த குறுகிய கால பயிர்கள் மூலமாக வருமானம் கூடுதலாக இருக்கும். ஒரு எண்ணெய் வித்துக்கள், ஒரு பழம், காய்கறி, கீரை, இந்த வகையில் லாபம் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் அர்த்தாசிரமஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கார். இந்த அர்த்தாசிரமஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காருங்கும் போது உடல் பிணியை கொடுப்பாரு. ஆனால் இந்த உடல் பிணியை போக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இந்த மாதத்தில் அந்த பிரச்சனை இல்லை. அதேமாரி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதத்தோட கடைசியில் வக்கரமாய் பலம் இழக்குது அப்படிங்கிற நேரத்தில் குரு பகவானும் அற்புதமான இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது இந்த அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது பெரும்பகுதி உங்களுக்கு குறைஞ்சி வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். தினமும் குளிச்சுட்டு விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. தான தர்மம் செய்கிறதுல காசு பணம் 10 ரூபா செலவு பண்ணுங்க. இது மாதிரி உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் ராகு இருக்கார். பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். வெளியிடங்களில் இரவு நேரத்தில் தங்க விடாது. ராகு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு தீபம் ஏற்றுங்க. சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு, ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு போர்வை கொடுக்கறது, ஒரு காலனி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யுங்க. அர்த்தாசிரம சனிக்கு பரிகாரமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களோட பிறந்த நட்சத்திரம் வர்ற நாளில் அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.